கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையாக இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி, கிறிஸ்தவர்கள் ஏன் வியாதிப்படுகிறார்கள், எப்படி அவர்களுக்குள்ளே வியாதி வருது, அந்த வியாதியை எப்படி குணமாக்க முடியும் என்று நாம வேதத்திலே பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்து கூட நமக்குள்ளே அநேகருக்குள்ளே வியாதிகள் இன்னும் இருக்கிறது. சிலருக்கு சில நாட்களாய் இருக்கிறது, சிலருக்கு சில மாதங்கள் உண்டு, சிலருக்கு சில வருஷங்களாய் இருக்கிறது. இப்படி வியாதிகள் நமக்குள்ளேயே இருக்கிறது. இந்த வியாதி நம்ம வீட்டு நீங்காமலே இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? தேவ பிள்ளைகளே, அதை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா மனிதரையும் தேவன் வியாதியோடையோ ஏதோ ஒரு பலவீனத்தோடு சிருஷ்டித்தவர் அல்ல. முதலாய் சிருஷ்டித்த ஆதாம் ஏவாளை கொண்டு முழு உலகத்தையும் சிருஷ்டிக்க வேண்டும் என்று நினைத்தது ஆரோக்கியத்தோடு தான். ஆனால் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் முழு உலகத்திற்கும் வியாதியும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் வந்தது என்று நமக்கு தெரியும். அதிலும் மீறாக தேவன் நம்மோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து என்ற இரத்தத்தினால நாம் துய்க்கப்பட்ட போது அந்த வியாதிகள் நம்ம விட்டு நீங்கினது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் இந்த நாட்களிலே இன்னும் வியாதியோடு கூட இருக்கிற கிறிஸ்துவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. எத்தனையோ வியாதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இந்த வியாதி வர வேண்டும்? ஆனால் வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. எரேமியா 33:6 நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் இவ்விதமான ஒரு சத்திய வாக்கை நமக்கு கொடுத்துட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே சௌக்கியமும் ஆரோக்கியமும் குணமாக்குகிற தன்மையும் அல்லது சமாதானத்தையும், இந்த 4 விதமான காரியங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவுக்கும் சொந்தமாய் இருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அதையும் மீறி நமக்குள்ளே ஏன் இந்த வியாதிகள் வருகிறது? எப்படி இந்த வியாதி நம்மை நோக்கி வந்து இந்த வியாதி நம்முடைய சரீரத்தை ஏன் பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் இன்று தேவனுடைய சத்தியத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்துவனுக்கு வியாதி வருகிறது என்றால் 4 விதமான காரியத்தினாலே வியாதி வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வியாதிகள் நமக்குள் வரும் பொழுது எப்படி அதை குணமாக்கி கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் வேதத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, நமக்கு வியாதி வர முதல் நோக்கம், நம்முடைய சரீரத்திலே நாம் உண்ணும் உணவுகள் சரிப்படாது இருக்கிறதுனாலே தேவையில்லாத உணவு சாப்பிடும் பொழுது நமக்கு நிச்சயமாய் வியாதியோ பலவீனமோ வருது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வியாதியும் பலவீனம் நம்மை நோக்கி வருகிற காரணம், நாம் சரியான உணவை நம்முடைய சரீரத்துக்கு ஏற்றபடி நாம் உட்கொள்ளாதபடிக்கு நிச்சயமா நம்முடைய சரீரம் பலவீனப்படுத்துகிறது. ஒரு வயிற்று வலி, ஒரு தலைவலி, ஏதோ ஒரு பலவீனம் நம்ம மேற்கொள்கிறது அப்படின்றால் நம்முடைய உணவு சரியில்லாததுனால நிச்சயமா நமக்கு அந்த வியாதியோ பலவீனமோ வருது. அதே போல அந்த வியாதி நம்ம விட்டு நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதே போல வேறொரு சாப்பாடு, ஒரு சரியான உணவை நாம் உட்கொண்டோம் என்றால் அவைகள் எல்லாம் விலகி நமக்கு பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுக்கிறார். இது உணவோடு உணவாய் முடிந்து போகிறது. தேவனுக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மனிதனை இவ்விதமாகத்தான் சிருஷ்டித்தார். எனவே ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது எந்த விதமான பலவீனத்தோடு சிருஷ்டிக்கப்படல, ஆரோக்கியத்தோடு தான் சிருஷ்டித்தார். ஆரோக்கியமான உணவுகளை நமக்கு கொடுத்தார். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பொழுது நிச்சயமா நம்முடைய சரீரத்தில் எந்த பலவீனங்களும் வராதுங்க. தேவனுக்கு விருப்பமில்லாத உணவுகளோ இல்ல நம்முடைய சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவுகளோ நாம் உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது உணர்ந்து நாம அந்த சரீரத்தில் ஏற்றபடியான உணவை சாப்பிடும் பொழுது நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் நீங்கி பரிபூர்ண பலத்தோடு கூட நம்மளால் ஜீவிக்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, நம்முடைய சரீரத்திலே ஏன் வியாதி வருகிறது? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு வருகிற வியாதி எது நிமித்தமா என்றால், இரண்டாவது நம்முடைய பாவத்தினாலே வருகிறது. ஒருவேளை உங்களுடைய பாவத்தினாலே உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 9:2 வாசிக்கிறோம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று தேவன் சொல்லுகிறார்கள். அந்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு திமிர்வாதம் என்ற ஒரு வியாதி வந்திருக்கிறது.
தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நமக்குள்ளே ஒரு வியாதி இருக்கிறது என்றால் நிச்சயமா நம்முடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் வந்திருக்கிறது அன்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வியாதிகள் உங்களுக்கு வந்திருக்கிற நோக்கம் உங்களுடைய பாவங்கள். பாவம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சத்தியத்தை மீறி நடக்கிறது, தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறி நடக்கும் பொழுது பாவம் உண்டாகிறது. பாவத்தின் நிமித்தமாய் நமக்கு வியாதி வருகிறது, வியாதி நிமித்தமாய் நமக்கு மரணம் வருகிறதுங்க. தேவ பிள்ளையே, மனம் திரும்புங்க. உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பினால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல சாமுவேல் 2 சாமுவேல் 12:5 வாசிக்கிறோம், தாவீது செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் மகன் வியாதிப்பட்டு மாண்டான், அடித்தார், மரித்து போனான் என்று வாசிக்கிறேன். தாவீதுடைய மகன் மரித்து போறான் வியாதிப்பட்டு. காரணம் என்னன்னா, தாவீது செய்த பாவம். ஏன் நாமோ மற்றவங்க செய்த நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்முடைய சன்னதியிலே வியாதிகள் வருகிறதுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்முடைய ஜனங்களுக்கோ நமக்கோ வியாதியோடு கிடைக்கிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லைங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் ஏசாயா 53:5 சொல்லுகிறார், உங்களுடைய மீறுதலாலே நான் காயப்பட்டேன், என் தழும்புகளாலே உங்களை குணமாக்குகிறேன் என்று தேவன் சொல்லுகிறாருங்க. ஒருவேளை நீங்கள் பாவத்தினாலே இந்த வியாதி பட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை ஏதோ ஒரு தவறு நீங்கள் தேவனுக்கு முன்பதாக செய்திருக்கிறீங்களா? எந்த தவறா இருந்தாலும் சரி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விஷயம் உங்களுக்குள்ள இல்லாதபடி எந்தெந்த கிரியைகள் நீங்கள் செய்தீர்களோ அது எல்லாமே பாவங்க. அந்த பாவத்தை எல்லாவற்றையும் உணர்ந்து உங்களுடைய வியாதி நீக்குவதற்கு நீங்கள் தேவனிடத்தில் நிற்க வேண்டுங்க. தேவனுடைய பாதத்துல விழ வேண்டும். தேவனுடைய பாதத்துல விழுந்து மனம் திரும்ப வேண்டுங்க. நீங்கள் மனம் திரும்பினால் போதும், நிச்சயமா உங்களுடைய வியாதி உங்களை விட்டு நீங்கிடுங்க. உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பினால் போதும். ஏனென்றால் ஏசாயாவில் அப்படித்தான் வாசிக்கிறோம், உங்களுடைய மீறுதலால் நான் காயப்பட்டேன், அந்த காயம் தழும்புகளால் மாறும் பொழுதுதான் நிச்சயமா நமக்கு சுகம் கிடைக்குங்க. அந்த தழும்பு எப்பொழுது ஆகும், அந்த காயம் எப்பொழுது தழும்பாய் மாறும் என்றால் நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டாதாங்க. நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்படலைன்னா அந்த காயம் அப்படியே காயமாகத்தான் இருக்கும், அதிலிருந்து சுகம் கிடைக்காதுங்க. அது தழும்பாய் மாறினால்தான் நமக்கு ஒரு சுகம் கிடைக்குங்க. அப்பொழுது நம்முடைய மீறுதல் முதல்ல மன்னிக்கப்படணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுங்க. நீங்கள் செய்த பாவங்கள் என்ன என்று உணர்ந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் இதை செய்தேன் ஆண்டவரே, இந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் எனக்கு வியாதி வந்திருக்குது ஆண்டவரே, இந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் என் பிள்ளைகளுக்கு வியாதி வந்திருக்கிறது ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே, நான் மீறி நடந்த ஆண்டவரே, என்னை மன்னி என்று நீங்க தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. நிச்சயமா இன்று அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, பிசாசினாலே நமக்கு வியாதி வருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிசாசினாலே நமக்கு அநேக வியாதிகள் வர வாய்ப்புகள் அநேகம் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 15:22 வாசிக்கிறோம், அங்கே பிசாசினாலே அவளுடைய மகள், ஒரு தாயுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறத நம்மளால பார்க்க முடியுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வியாதி அந்த மகளை அதிக வேதனைப்படுத்துகிறது. தேவனிடத்திலே கொண்டு வரும் பொழுது தேவன் அந்த பிசாசை துரத்தும் பொழுது அந்த வியாதி அவளை விட்டு விலகி அவள் சுகமடைகிறார் என்று மத்தேயு சுவிசேஷம் 15:28 வாசிக்கிறோம். பிசாசினாலே ஒரு மனிதனுக்கு வியாதி வருதுங்க. அந்த வியாதி தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது தேவன் அதை துரத்துகிறவராய் இருக்கிறார். பிசாசினால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வியாதிகள் வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி ஏதோ ஒரு பிசாசின் பிடியினால வந்திருக்கிறதா, அதை உணர்ந்து மனம் திரும்புங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 13:11 வாசிக்கிறோம், அங்கே கூனியாய் இருந்த ஒருவள் இருந்தார். அந்த கூனியாய் இருந்த அந்த மகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இதோ பிசாசினாலே இவள் பாடுகிற பாடுகளுங்க, பிசாசினால் தான் அவள் கூனி அடைந்திருக்கிறார். தேவன் அந்த பிசாசை துரத்தின உடனே அவள் நிமிர்ந்து நிற்கிறவளாய் மாறுகிறாள். அதே லூக்கா சுவிசேஷம் 13:16 வாசிக்கிறோம், அவளுடைய கூனி நிமிரச் செய்யும்படியாய் தேவன் உதவி செய்கிறார். பிசாசு அவளை விட்டு நீக்கின உடனே அந்த கூனி அவளை விட்டு நீங்கி, அந்த வியாதி அவளை விட்டு நீங்கி நிமிர்ந்து நிற்கிற பலனை தேவன் கட்டளை இருக்கிறாருங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 12:7 வாசிக்கும் பொழுது, அவனுக்கு வியாதிப்படும் பொழுது, அவன் வியாதியோடு இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு
எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள் பிசாசு என்கிற தூதனாய் இருக்கிறான், அந்த முள் என்னை எப்பொழுதும் வியாதிக்குள்ளே கொண்டு போகிறது, நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒரு மனிதனுக்குள்ளே இவ்விதமான மூன்றாவது காரியமாக பிசாசினால வியாதிப்படுகிற ஒரு தன்மை உண்டாகுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பெருமையோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரியங்கள் நிமித்தமாகவோ இல்ல வேற ஏதாவது பிசாசினுடைய கிரிகளாலோ நீங்கள் வியாதிப்பட்டு இருந்தால் இப்பொழுதே மனம் திரும்புங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க. எப்படி அந்த பிசாசினால் பிடிப்பட்டு இருக்கிற வியாதியை நம்மளால குணமாக்கி கொள்ள முடியும்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதோ பாவத்தினால வருகிற வியாதியை நாம் மனம் திரும்பினால் நிச்சயமாய் நமக்கு அந்த பாவத்தினால் வருகிற வியாதியை குணமாக்க முடியும். இப்ப பிசாசினால் வந்திருக்கிற இந்த வியாதியை நாம் எப்படி அவைகளுடைய அந்த பிசாசுடைய கிரியில் இருந்து நம்மளால் எப்படி துரத்தப்பட்டு இந்த வியாதியை குணமாக்க முடியும் என்று நாம் யோசிக்க வேண்டுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிசாசுகளுடைய கிரியைகளை எப்படி துரத்த வேண்டும் என்றால், இவ்விதமான பிசாசுகள், இந்த மாதிரி ஒரு ஜாதியான பிசாசுகளை எப்படி துரத்த வேண்டும் என்றால், ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதனாலும் துரத்த முடியாதுங்க. உபவாசத்தினால ஜபத்தினால உண்மையா இருந்து நீங்கள் எழுந்து உபவாசத்தோடும் ஜபத்தோடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிசாசுடைய வியாதிகள் உங்களை விட்டு நீங்குங்க. பிசாசினால நீங்கள் வியாதிப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் உபவாசத்தோடு கூட இருந்து அந்த வியாதியை குணமாக்க வழிவாசல் தேவன் திறக்கிறாருங்க. நீங்கள் உபவாசத்தோடு இருக்கும் பொழுது, ஜபத்தோடு இருக்கும் பொழுது, ஆண்டவரே ஏதோ ஒரு பிசாசினால நான் அகப்பட்டு இருக்கிறேன், இந்த வியாதியை விட்டு நீங்காமலே இருக்கிறது ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாய் தேவன் இன்று உங்களை விடுதலை ஆக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. நீங்கள் உபவாசத்தோடு செபிங்க, உபவாசத்தோடு செபிங்க. ஆண்டவரே, இந்த பிடியில் இருக்கிற ஆண்டவரே, இந்த வியாதி பிசாசினால ரொம்ப கட்டப்பட்டிருக்க ஆண்டவரே, இது ரொம்ப என்ன அலக்கழிக்குது ஆண்டவரே. ஒரு நாள் வியாதி இருக்குது, ஒரு நாள் சுகமா இருக்குது, ஒரு நாள் வியாதியா இருக்குது, ஒரு நாள் சுகமா இருக்குது, அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கிறது ஆண்டவரே. இது பிசாசுடைய கிரியை என்று நான் அறிந்து கொண்டு ஆண்டவரே, இவைகளை விட்டு விலகும்படியாக இதோ நான் ஆண்டவரே இன்று உபவாசத்தோடு இருக்கிற ஆண்டவரே, இந்த வியாதி என்ன விட்டு நீங்கட்டும் என்று சொல்லுங்க. கண்டிப்பா தேவன் அந்த பிசாசுடைய கிரியை நீக்கும்படியாக பரிசுத்த வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது, தேவனால் வியாதி வருங்க. இது என்னது? தேவனால நமக்கு எப்படி வியாதி வரும்? தேவனே நம்மள வியாதி ஆக்குவாரா? இல்லைங்க. தேவன் எதனால வியாதி ஆக்குகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஒரு மனிதனுக்கு வியாதியை கொண்டு வரார் என்றால் நிச்சயமாய் அந்த மனித நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவது. இதுல உங்களுடைய காரியம் ஒன்றுமே இருக்காது. இந்த தேவனால் வருகிற வியாதி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உங்களை தேவனுக்கு முன்பதாக சாட்சியா நிறுத்தும்படியாக இந்த வியாதி இருக்குங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவது. இதற்கு சாட்சியாக வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். லாசர் என்கிற ஒருவனுக்கு வியாதி வந்ததுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவது. வியாதியோடு இருந்தாங்க. அப்பொழுது வியாதியோடு இருந்த அந்த லாசர் மரித்தும் போகிறாங்க. ஆனால் ஒரு காலமும் அவன் மரித்து போக தேவன் விட்டதே இல்லைங்க. அநேகர் சொன்னார்கள், அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், மரணத்துக்கு நேரா இருக்கிறான், அவனை போய் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அவனை முதல்ல பார்த்து அவனை குணமாக்கலாம் என்று சொல்றாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறாரு, அவனை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா இந்த வியாதி வந்திருக்கிறது, நிச்சயமாய் குணமாகுவான் என்று தேவன் சொன்னாருங்க. அதே போல அந்த லாசரை உயிரோடு எழுப்பினாருங்க. தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை தேவன் உங்களை சோதிக்கும்படியாக, உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக, உங்களுடைய நம்பிக்கையை சோதிக்கும்படியாக, உங்களுடைய பரிசுத்தத்தை சோதிக்கும்படியாக ஒருவேளை தேவன் உங்களுக்கு வியாதி கொடுத்திருக்கலாங்க. யோபுக்கு ஒரு வியாதி வந்தது. தேவனுக்கு மகிமை உண்டதாக. அது தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு ஏற்றபடியாய் அந்த வியாதி அவனுக்குள்ளே வந்ததுங்க. தேவனுக்கு மகிமை உண்டதாக. ஆனால் வியாதியோடு அவன் மரித்ததில்லை. பூரண குணத்தோடு தான், பூரண சுகத்தோடு தான்
அவன் மரித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளையே, தேவன் நம்மை சோதிக்கும்படியாக சில வியாதிகளை நமக்கு கொடுக்கிறார்கள். ஒருவேளை நாம் தேவனை விட்டு விலகி இருக்கும் பொழுதோ, இல்ல தேவன் நம்முடைய பரிசுத்தத்தை எதிர்பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்த்து ஒரு சின்ன வியாதியோ ஏதோ ஒரு பலவீனத்தை நமக்கு கொடுக்கிறாரு. எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு இருக்கிறாங்க பார்க்கலாம். அவருடைய மகனுக்கு கொடுக்கலாம். எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வியாதி வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது நிமித்தமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கண்டிப்பாய் அது குணமாகும் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான பலவீனம் வந்திருக்கிறதா? 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே சுனிமி என்கிற ஒருவள் இருக்கிறாங்க. அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் எலிசா வந்தவுடனே எலிசாவோடு கூட தேவன் அவரோடு பேசி குழந்தை சாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஒரு கிஃப்ட், ஒரு பெரிய வரத்தை அந்த மகளுக்கு கொடுக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவளும் குழந்தை பெற்று, ஆண் குழந்தை பெற்று ஆரோக்கியமா வளர்க்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகனுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்துடுது. அப்படி தகப்பனிடத்துல போய் சொல்லுகிறான் அந்த மகன், அப்பா எனக்கு அடிக்கடிக்க தலைவலி வருது, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது என்று சொல்லுகிறான். உடனே அந்த தகப்பனை தாயிடத்துல கொண்டு போய் விடுகிறான். போய் நீ உன் அம்மா கிட்ட படுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, தாயுடைய மடியில படுத்துன தலைவலிமா எனக்கு ரொம்ப என்று அந்த வியாதி பலவீனம் அவளை தாக்கி கொண்டே இருந்தது அவனுக்கு. உடனே அந்த தலைவலியிலே மரித்து போகிறான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் விடலைங்க, அவனை ஜீவனோடு எழுப்பினார். எலிசாவை கொண்டு கர்த்தர் அவரை விடுதலையாக்கினார். அந்த வியாதியிலிருந்து அவருக்கு ஒரு சுகத்தை கட்டளை கொடுத்தாருங்க. தேவ பிள்ளையே, இதை கேட்கிற உங்களையும் தேவன் மகா கிருபை உள்ளவருங்க. நீங்கள் இத்தனை வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள்ளே தேவ மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த 4 விதத்திலே நீங்கள் எதில் வியாதிப்பட்டு இருக்கிறீர்கள்? ஒன்று, உங்களுடைய உணவின் நிமித்தமாய் ஒரு வியாதி வந்திருக்கு என்றால் அது வேறொரு உணவினாலே நிச்சயமா குணமாயிருக்குங்க. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஒருவேளை பாவத்தை நிமித்தமாய் வந்திருக்கிறது என்றால் அந்த பாவத்துக்கு நீங்கள் மனம் திரும்பினால் இந்த வியாதி உங்களை விட்டு நீங்கிடும். அது எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் சரிங்க, எத்தனை மாதங்களா உங்களுக்கு வியாதி இருந்தாலும் சரி, மனம் திரும்ப வேண்டிய ஒரு சுபாவம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டால் நிச்சயமாய் நீங்கள் குணமாவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, 3வது பிசாசினாலே வருகிறதாங்க. பிசாசினாலே வரும் பொழுது, பிசாசினாலே நாம் அத்தனை வியாதிகள் படும் பொழுது, நாம் யாவருமாய் உபவாசத்தோடு இருந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா அந்த வியாதி நம்ம விட்டு நீங்குதுங்க. நமக்குள்ள இருக்கிற வியாதி நம்ம விட்டு நீங்கும்படியா தேவன் உதவி செய்யறாங்க. உபவாசத்தோடு கூட இருங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. ஆண்டவரே, இந்த வியாதி ஆண்டவரே பிசாசுடைய கிரியையினால வந்திருக்கு ஆண்டவரே. இது எப்பொழுது என்னை அலைக்கழிக்குது ஆண்டவரே. எப்பொழுது எனக்கு ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை உண்டாக்குது ஆண்டவரே. ஜெபிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாக்குறது ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்திற்கு போகாதபடிக்கு இந்த வியாதி எனக்குள்ளே ஆண்டவரே கிரியை செய்கிறது ஆண்டவரே. இதை நான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே, இதோ என்னுடைய ஜெபத்தினாலே ஆண்டவரே, என்னுடைய உபவாசத்தினாலே இந்த வல்லமை மேற்கொள்ள எனக்கு அதிகாரத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வல்லமையை தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமா இந்த வியாதி உங்களை விட்டு நீங்குங்க. 4வது, தேவனுடைய சமூகத்திலே தேவன் உங்களை சோதிக்கும்படியாக சில பலவீனங்களை கொண்டு வருகிறார். அந்த பலவீனங்களுக்கெல்லாம் நீங்கள் பயந்து போய் ஐயோ தேவனை தூசிக்க போவாதீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் உங்களை சோதிக்கிறார் என்றால் நிச்சயமா உங்களை புடமிட்டு பொன்னாய் நிறுத்தும்படியாக, நல்ல பொன்னாய் நிறுத்தும்படியாக, அப்படிப்பட்ட பெரிதான கிருபையோடு கூட உங்களை நிரப்பும்படியாக, அவருடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இந்த வியாதி வந்திருக்கலாங்க. ஒருவேளை அந்த வியாதி வந்திருந்தால் நீங்க தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இது நீர் குணமாக்கும் ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இதோ ஆண்டவரே உம்முடைய தழுவலால் என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என் வியாதி எல்லாவற்றையும் நீங்கட்டும் ஆண்டவரே. இதோ எரேமியா 33:6 சொன்னபடியாய் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்கள் பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் அறிவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அமிதமாய் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. நிச்சயமாய் இந்த நாளிலே வியாதியோடு இருக்கிறவங்களை குணமாக்குவார். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு இந்த 4 காரியத்திலே ஏதாவது ஒன்றிலே நீங்கள் அகப்பட்டிருந்தால் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வியாதியோடு இருக்கிற ஆண்டவரே, என் சரீரத்துல இது பலவீனமா இருக்கு ஆண்டவரே, எத்தனையோ டாக்டர்களை தேடின ஆண்டவரே, ஆனால் விலகவில்லை ஆண்டவரே, இந்த வியாதி என்னை விட்டு போகல ஆண்டவரே,
என் சரீரம் ரொம்ப பலவீனப்படுத்துகிறது. இந்த தலைவலி என்னை விட்டு நீங்கவே இல்லை ஆண்டவரே. இந்த வயிற்று வலி என்னை விட்டு நீங்கவே இல்லை ஆண்டவரே. என்னால நடக்க முடியாத அளவுக்கு என் கால்வலி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அன்று ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருடைய சத்தத்தையும் நீர் ஆண்டவரே இப்பொழுது கேட்பீராக ஆண்டவரே. எங்களை அதிகமா நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே. உடைய நல்ல நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற இந்த பிள்ளைகள் யாவருமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவருடைய வியாதிகளை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. இவருடைய பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிற ராஜா. முழு சுகத்துக்காக ஆண்டவரே, பூரண சுகத்துக்காக ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே மனதுருகி ஆண்டவரே, நீர் மனதுருகி ஆண்டவரே, இவர்கள் மேலும் ஆணிப்பட்ட கரத்தை வைத்து ஆண்டவரே, இவர்களை குணமாக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, எல்லா வியாதிகள் குணமாகட்டும் ஆண்டவரே. வைத்தியர்களால் முடியாத காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. குணமாக்கும் ஆண்டவரே, உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், குணமாக்குவார்கள் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீக்கும் ஆண்டவரே. அவருடைய பாவங்களை நீக்கும், அவருடைய அக்கிரமங்களை நீக்கும், அவருடைய மீறல்களை நீக்கும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் அவர்களை ரட்சித்த ஆண்டவரே, முழுமையாய் அவர்களை சுகமாக்கி ஆண்டவரே, பூரண சற்குணமுள்ளவர்களாய் ஆசீர்வதியோம். உம் சித்தமாத்திர ஜெயமாய் மாறட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.